இன்னைக்கு சிம்பிளான ரெசிபி எகைன் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இதோட பேர் தான் ராகி கார புட்டுவா இல்லை ராகி உப்புமாவான்னு எனக்கு கன்க்ளூஷனே வர முடியல. ஸோ நான் சோறு வச்சுட்டேன், அதுக்கு பேர் நீங்கள் வச்சுடுங்க. ஒரு கப் ராகி மாவில் ஒரு பின் சால்ட் போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி உதிர்த்து விட்டு நல்லா உதிர ஸ்டேஜ்க்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 ரெட் சில்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே பேனுக்கு பதிலாக மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் தாராளமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா மொறுன்னு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக கடுகு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா, ஒரு பின் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு பிசைஞ்சு வச்சிருக்க ராகி மாவு அதில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அடுப்பை சிம்ல வச்சுட்டு அடிப்பிடிக்காத மாதிரி 10 மினிட்ஸ்க்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். ராகி மாவோட பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கிறிஸ்பானது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். மனுஷ்க்கு கொத்தமல்லி பிடிக்காதுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணல. அடுத்ததாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணால் ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சோறு வச்சுட்டேன். இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மறக்காம நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.